இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். யூடியூப் சேனல் நேயர்களை வணக்கம் கூறி வரவேற்கும் நான் சித்ரா. இப்போ உலகத்தில் இருக்கிற முக்காவாசி பேருக்கு பிரச்சனை அப்படின்னாலே அது பிபி மற்றும் சுகர் அப்படிங்கிறது தான். உடலில் சர்க்கரையோட அளவில் கொஞ்சம் அக்கறை காட்டி நம்ம கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னாலே உடலில் பல நோய்கள் வராமல் நம்ம தடுத்துக்கிட்டு ஆரோக்கியமாக வாழலாம் இல்லையா? நானும் ஈட்டிங் சுகர் நோ பாப்பா அப்படின்னு தான் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு சர்க்கரையோட அளவு அதிகமாகுது அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற இட்லி சப்பாத்தி இந்த மாதிரி உணவுகள்ல இருந்து கிடைக்கிற அந்த சர்க்கரையோட அளவு தான் நம்ம கட்டுப்பாடோட வச்சுக்கணும். அது மூலம் நமக்கு மற்ற பிரச்சனைகள் மற்ற நோய்கள் வராமல் பாதுகாத்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரையை நம்ம உடலில் கட்டுப்பாடோட வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல கிளைசமிக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ நாம் சாப்பிட்ற உணவுகள்ல இருந்து ரத்தத்தில் சேரும் கார்போஹைட்ரேட் மூலம் உருவாகும் ரசாயன விளைவு தான் இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. சில வகை உணவுகளில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் சத்து அதிகமாக இருக்கும், சில உணவுகளில் குறைவாக இருக்கும். இப்போ உணவுகள் மூலமா உடல்ல அதிக அளவு கார்போஹைட்ரேட் சேரும்போது செரிமானம் ரொம்ப வேகமா நடக்கும். அப்போ கார்போஹைட்ரேட்டு சிதைந்து கிளைசமிக் அதிக அளவுல குளுக்கோஸாக மாறும். அதனால ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும். இதே மிதமான கார்போஹைட்ரேட் இருக்கும்போது செரிமானம் கூட பார்த்தீங்கன்னா மிதமான வேகத்துல நடக்கும். இந்த கார்போ சிதைந்து குளுக்கோஸ் ஏற்படும் போது அதுவும் நிதானமாக அப்படியே வெளியேறிடும். அதனால கிளைசமிக் உருவாகி சர்க்கரையோட அளவு அதிகரிக்காது. அதாவது மிதமான அளவில் கார்போ ஜீரணிக்கிறதால சர்க்கரை அளவு குறைந்து அதை கரைக்க கணையத்தில் இருந்து இன்சுலின் சுரக்கும் அந்த தேவையும் குறைந்து விடுகிறது. இதனால சர்க்கரையோட அளவு கட்டுக்குள்ள இருக்கும். இந்த கிளைசமிக் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் மற்றும் குளுக்கோஸ் சத்து கொண்டு 100 கிராம் உணவை சாப்பிட்டு 2 மணி நேரத்திற்கு பின்னாடி நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கிளைசமிக் அளவு நமக்கு தெரிய வரும். அதாவது நீங்க என்ன சாப்பிட்டீங்க, இட்லி சாப்பிட்டோமா சப்பாத்தி சாப்பிட்டோமா அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு இந்த பிளட் டெஸ்ட் எடுங்க. அப்போ உங்க உடம்புல கிளைசமிக் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ நீங்க அந்த உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஸோ இதன் மூலமா கிளைசமிக் அதிகரிக்காம பாதுகாத்துக்கலாம். இப்போ கிளைசமிக்ல பாதுகாப்பான அளவு அப்படிங்கறத வரையறுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதை நாம கண்டுபிடிக்க முடியாது. சர்க்கரையோட அளவு தெரிஞ்சாதான் அதுல இருக்கிற கிளைசமிக் அளவையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர்கள் சில உணவு வகைகளை நீங்க இதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு யோசனை சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்ற இந்த டிஃபன் சாப்பாடு மட்டும் கிடையாது, இந்த பேக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவுகள், நொறுக்கு தீனிகள் இதெல்லாம் கூட நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ எல்லாத்துலயுமே கிளைசமிக் அளவு அப்படிங்கிறது இருக்கு. இப்போ கிளைசமிக் இண்டெக்ஸ் உணவு வகைகள் நம்ம சாப்பிடும்போது 55 பாயிண்ட்ஸ் வரை தாண்டாம பாத்துக்கணும். 55ல இருந்து 70 வரை போனாலே நம்ம உஷாராயிடணும். அந்த 70 தாண்டி விட்டா கண்டிப்பா சர்க்கரை கோளாறு அப்படிங்கறது அதிகரிக்க செய்யும். இப்போ உணவு வகைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ கேக்லாம் சாப்பிடுவோம் இல்லையா? இந்த சாதாரண கேக்ல 54 முதல் 62 பாயிண்ட் வரை இந்த ரசாயனம் இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா சில வகை கேக்ல அதிகபட்சமா 80 அப்படின்னு தொடக்கூடிய அளவுல கூட இது இருக்கு. அதே ரொட்டி வகைகள்ல பார்த்தோம்னா கோதுமை உள்ளிட்ட தானிய வகை பிரெட்ஸ்ல 48 பாயிண்ட்ஸ் அளவுல இருக்கு. அதே சோயா மில்க், ஆப்பிள் ஜூஸ், கேரட் ஜூஸ், பைனாப்பிள் ஜூஸ் இதுலலாம் 41 முதல் 52 வரை தான் கிளைசமிக் இருக்கு. அதே அரிசி, பார்லி கஞ்சி இந்த மாதிரியான உணவுல ரொம்ப குறைவாக தான் இந்த கிளைசமிக் இருக்கு. மொத்தத்துல இந்த கிளைசமிக் அப்படிங்கறது 55 பாயிண்ட்ஸ் தாண்டாம இருக்கிற உணவுகளை தேடி பிடிச்சு சாப்பிட்டு சர்க்கரையை கட்டுக்குள்ள வச்சு ஆரோக்கியமா இருங்க அப்படின்னு சொல்லி விடைபெறும் நான் சித்ரா.